ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரியும் தாத்தாவும் சேர்ந்து இங்கே வந்து நின்று அஜயோட அம்மாட்ட அழுதுக்கு பிடிச்சி கேட்டால், எப்பா நீ என் புருஷனுக்காக நீ பேசலனாலும் என் புருஷன் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன்ப்பா. ஆனால் என் பெத்த புள்ளப்பா, அவனுக்காக பார்க்குறேன்ப்பா, என் புள்ளப்பா ஜெயிப்பான்னு கதற. அதுக்கப்புறம் இவள்கிட்ட போய் என்னத்தை பேசுறதுன்னு சொல்லிட்டாங்க. தாய் சென்டிமெண்ட் உலகத்திலே சிறந்ததுன்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக போட்டு தைக்கிறாங்க. இவங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரிச்சு. என்ன பண்ணுறது, தப்பாக இருந்தாலும் பிள்ளைக்காக பண்ணி ஆகணுமேனு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. சரி, இவங்கள்ட்ட பேசி ஒரு காரியம் ஆக பிள்ளைன்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கங்கா இருக்காங்களே, அவங்க வயிறு வலின்னு கத்துனதை நினச்சி யமுனா ஒரு பக்கம் கிளம்பி வீட்டுக்கு வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்க. அந்த டைம் பார்த்து இங்கிட்ட அங்கிட்ட குறுக்க இருக்க நடக்கிறாங்க. ஏமா டெலிவரி ஆக போகிற அந்த பொண்ணு கூட இப்படி நடக்காது போல, ஆனால் நீ அடிக்கிற அலும்பு தாங்க முடியலைங்கிற மாதிரி இருக்கு குமரனோட அம்மாவை பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்கு வந்தாங்க. வந்தோடனே என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, குழந்தெல்லாம் நல்லா இருக்கான், டென்ஷன் ஆகிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னோடனே இங்கே இருக்க வேணாடா, சொன்னால் கேட்குறீங்களாடா, நாளைக்கு கிளம்புங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சான்ஸ்னு ஓவராக பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா காவேரியால் தானே பிரச்சனை, காவேரியை கூட்டிகிட்டு நான் நர்மதாவை கூப்பிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்றாங்க. கடைசியில் ஊரை விட்டு பேக் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நடக்குமா? இதுக்கு ஏதாவது ஒரு எண்டு கார்டு போடுங்கடா, எத்தனை நாளைக்குடா இழுன்னு இழுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம காவேரி ஒரு பக்கம் மூளையே இல்லாமல் மூளையை யூஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அதாவது எப்படின்னா, வெண்ணிலா வாயால் இந்த உண்மை வெளியே வர வைக்கணுங்கிறதுக்காக நாளைங்கிற எபிசோடில் போட்டு காமிச்சாங்க பாரு, வேற லெவல் பா. இங்கே ஒரு பக்கம் இப்படி போராடுறாங்க, இன்னொரு பக்கம் விஜய் கிட்ட எல்லாரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. எப்படி வெண்ணிலாவாட ஊர்வசியாட ரம்பாவாட சொல்லுங்க மாப்பிள்ள, இப்பெல்லாம் எத்தனை தடவை கேட்டாலும் நாங்கள் சொல்லிடுவோமா, வெளியே போங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்க ரியாக்ஷன். எனக்கு காவேரி தான் வேணும்னு அவர் அடம்பிடிக்கிறத பார்க்கணுமே. என் வாழ்க்கைங்கிறது, எனக்கு வாழ்க்கை துணைங்கிறது, எனக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் காவேரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரே பீஜம் போட்டுட்டு ஆடுவார் போல, அந்த அளவுக்கு இருக்கு இவங்களோட காதல். புனிதமான காதல். எப்படி கண்மணி அப்படிங்கிற பாட்டை போட்டு இவங்க ஆடணும்.